நேசிக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? கண்டிப்பா இன்னைக்கு வரப்போகிற மன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆமென். இன்னைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு, the title of the sermon of today is the power of the rod. What is in your hand? கோலின் வல்லமை. கோலின் வல்லமை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் கைகளிலே என்ன இருக்கிறது? என்ன பாஸ்டர், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமா எடுக்கிறீங்க. முதல் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அப்புறம் தான் மைண்ட்ல தெளிவாகும். நடைமுறையான வாழ்க்கையை பேசுவதுதான் என்னுடைய செயல். தாண்டவும் மாட்டேன், மீறவும் மாட்டேன், அதுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இது நம்மளுடைய மன்னா. ஆமென். கோலின் வல்லமை. கோல் என்கிற வார்த்தை எபிரேயர் மொழியிலே மத்தே என்கிற வார்த்தை ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தை. தமிழ்ல அதை வெறும் கோல் என்று சொல்கிறோம், அல்லது மேய்ப்பனின் தடி என்று சொல்கிறோம், அல்லது செங்கோல் என்று சொல்லுகிறோம். ஆனா எபிரேயர் மொழியில அது ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. அதிகாரம் என்பது என்ன? ரொம்ப முக்கியமான வார்த்தை, the authority. கோல் என்கிறது நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கட்டையை கொடுத்து நடக்க வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. கோல் என்பது தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அது ஒரு தலைமைத்துவம். உங்களை வழிநடத்துவதற்கு அது ஒரு தலைமைத்துவமாய் இருக்கிறது, பாதுகாப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பாதுகாப்பு, டிவைன் கமிஷன், தெய்வீக அழைப்பு, தேவனால் ஒடுக்கப்பட்ட பணி. அல்லேலூயா. அது ஒரு ஆட்சி புரிதல். இப்படி பழைய ஏற்பாட்டுல 190 வாட்டி கோலை பத்தி எழுதியிருக்கிறது. ராட் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல 190 முறை எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை. எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. சும்மா சாதாரண கட்டது, அது ஏதாவது யூஸ் ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா அந்த கட்டையை வைத்துதான் ஆண்டவர் பல அற்புதம் செய்திருக்கிறார். மோசேயின் கையில் அது இருக்கும் பொழுது அது விடுதலையின் கோலாய் மாறியது. யாத்ராகமம் 4:7-14-17 நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஆரோன் கையிலே அது இருக்கும் பொழுது அது அழைப்பின் கோலாய் இருந்தது. எண்ணாகமம் 17வது அதிகாரத்துல நீங்க அதை பார்ப்பீங்க. தாவீதின் கையிலே அது இருக்கும்போது அது பாதுகாப்பின் கோலாய் இருந்தது. சங்கீதம் 23:4 நீங்க அதை பார்ப்பீங்க. நீதிமொழிகளில் அது சிட்சையின் கோலாய் இருந்தது, to discipline you. நீதிமொழிகளில் நீங்க அதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. சங்கீதங்களில் நீங்க பார்க்கும் பொழுது அது அதிகாரத்தின் கோலாய் இருந்தது. சங்கீதம் 110:2 யாராவது படிக்க கேட்போங்க. நானே பேசிக்கிட்டே போனா தூங்கிடுவீங்க. சங்கீதம் 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும். ஆமென். பாத்தீங்களா? அதிகாரத்தின் செங்கோல். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஏசாயாவிலே அது தண்டனையின் கோலாய் இருந்தது. இறுதியாக வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது 12வது அதிகாரம் 5வது வசனத்துல அது நித்திய ராஜ்யத்தின் கோலாய் இருந்தது, கிறிஸ்துவின் கையில் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. கோல் மாறலாம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் கோல் மாறலாம். வித்தியாசமான முறையிலே அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் தேவனுடைய அதிகாரம் ஒரு பொழுதும் மாறாது பிரியமானவர்கள். அல்லேலூயா. அவருடைய அதிகாரம் எங்கும் அப்படியே தான் இருக்கும். அவர் சொல்றதுதான் நடக்கும், அவர் செய்யறதுதான் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சுத்தி முத்தி போக மாட்டேன், நேரா விஷயத்துக்கு வரும். ஆமென். ஒன்றாவது, கோல் தெய்வீக அதிகாரத்தின் அடையாளம். யாத்ராகமம் 4:20 யாராவது படிக்க கேட்போம். The rod represents divine authority. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும்
கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். நல்லா பாருங்க, இறுதியாக தேவனுடைய கோலையும் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். அதையே வெறும் ஒரு கட்டையை பிடிச்சு போனான்னு சொல்லாம, ஏன் தேவனுடைய கோல் என்கிற அந்த வார்த்தை அங்கு வருகிறது? நல்லா சிந்திச்சு பாருங்க. மோசே என்பவர் தேவனுடைய கோலை ஏந்துவதற்கு முன்பாக அவர் வனாந்தரத்தில் ஒரு சாதாரண மேய்ப்பனாய் இருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவன் தனது அதிகாரத்தை அவன் மேல் வைத்த போது பார்வோனின் முன் நின்று ஒரு தேசத்தையே விடுதலை செய்தார். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். அப்ப அந்த கோல்னால அவர் அத்தனை பேரை விடுதலை செஞ்சாரா, இல்ல தேவனால் அத்தனை பேரை விடுதலை செஞ்சாரா? தேவனால். அந்த கோல் சாதாரண மனிதன் மூலமாய் தேவனுடைய அதிகாரத்தை, ஒரு அடையாளத்தை அங்கு வெளிப்படுத்தினர். அல்லேலூயா. அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நம்மளும் இருக்கோம். தேவன் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதத்துல அடிக்கடி பார்க்காம விசுவாசிக்கிற ஒரு வசனம் லூக்கா 10:19. யாரும் பயப்பட திருப்பாம சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் தான் வருது, இந்த பக்கம் வரல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்குன்னு இல்லை, எப்பயோ கொடுத்தாச்சு. அதை பயன்படுத்துறோமா? சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம கைகளிலே கோல் இருக்கிறது. இன்னைக்கு சில சூழ்நிலைகள்னால நம்மளால நவர முடியல, பேச முடியல, ஆனா கையில அதிகாரம். என்ன பண்றது பாஸ்டர்? அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அட்ஜஸ்ட் பண்ணுமா? அதிகாரம் உங்க கையில இருக்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். எதுக்கு? இந்த உலகத்துக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. நீங்க எல்லோருமே விசேஷித்தவர்கள். அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். மோசே சாதாரணமான ஒரு மனிதர். நிறைய பேர் இன்னைக்கு அதான் சொல்றாங்க, நான் சாதாரணமான ஒரு மனிதர், எனக்கு வேலைக்கு வந்திருக்கேன், என்னை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னெல்லாம் யாரு பார்ப்பாங்க? இந்த சிந்தனையை இன்னியோட தூக்கி போட்டுருங்க. மோசே தான் முன்னாடி வரணும். சாதாரணமான ஒரு மேய்ப்பனா இருந்த மனிதனை ஆண்டவர் ஒரு தேசத்தையே பாதுகாத்து வெளியேற்றுவதற்கு அவரை பயன்படுத்தினார். இன்று அதே தேவன் உங்கள் அனைவரையும் பயன்படுத்துவார். ஆனா உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க வெளிப்படுத்தணும். முதலாவது அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தனது திறமையினால் அல்ல, தேவனுடைய அதிகாரத்தினால் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறார். I am not perfect, I am not power of myself. என்னால், என் திறமையினால் நான் அல்ல, என் தேவனால். இந்த வார்த்தையை ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு நாளும் உங்க வாயில நீங்க தியானிச்சு கொண்டே இருக்கணும் பிரியமானவர்களே. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க போனாலும் நான் சொல்லுவேன், ஐ என்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஐனா என்ன? யார் கத்துனது? நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்? யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் மூத்தவர்கள், வாழ்க்கையை நல்லா அறிந்தவர்கள் சொல்லுங்க. பிரதர் நீங்க சொல்லுங்க. நான் என்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தக்கூடாது? Why should not we use the word I? Very good sir. அதனாலதான் சார் உங்களுக்கு நாங்க உங்களை பார்த்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஐ பெருமை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த ஒரு வார்த்தையிலே போதுங்க. என்னால முடியும், நான் பேசிடுவேன். இது நிறைய நபர்கள் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பெருமைக்கு நான் சொல்றேன், இந்தியா தேசத்திலிருந்து வந்த அனைத்து சகோதரரும் என்னைக்குமே பேசும்போது நம்ம குடும்பம், நம்ம பிரதர், நம்ம வீடு, அந்த நம்மங்கிற வார்த்தையை நம்ம இந்திய தேசத்து சகோதரர்களோட பழகும்போது நான் நிறைய கேட்டேன். நான் என்கிற வார்த்தை தாங்க அழிவை கொண்டு வரும். நம்முடைய நம்ம சகோதரர்கள்
என்னுடையதுன்னு சொல்றதுக்கு பதிலா நம்முடையதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, பொதுவா சொல்லிடாதீங்க, அது வேற பிரச்சனை ஆயிடும். அல்லேலூயா. நம்ம ஒன்று சொல்லி கொடுத்தா இவங்க கோடு போட கோடு போடுறாங்க. இரண்டாவது பாயிண்ட், கோல் தெய்வீக பொறுப்பின் அடையாளமாய் இருக்கிறது. The rod represent divine responsibility. நல்லா பாருங்க, தாவீதின் கோல் வெறும் பாதுகாப்பான கருவி அல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவருடைய கோல் வெறும் பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணது மட்டும் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஆடுகளை சரியா மேய்த்து கொண்டு போக வேண்டும். ஒரு பொறுப்பு இருந்தாதாங்க அதுக்கப்புறம் ஒரு அதிகாரம் வரும். பொறுப்பே இல்லைன்னா எங்க இருந்து அதிகாரம் வரும்? இல்ல அதிகாரம் வந்துச்சுன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? உனக்கு பொறுப்பே இல்ல, நீ எப்படி என்ன அதிகாரம் பண்ற கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. மனிதனுடைய இயல்பு. இத சிலவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு பாஸ்டர், நான் லீடர். உங்களை சொல்றது நான் லீடர், நான் சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்களே நாங்க சொல்றது கேட்கணும். உங்களை பொதுவாக சொல்றேன். சோ அதிகாரம் பின்னாடி, முதலாவது பொறுப்பு. ஒரு ராஜ்யத்தை ஆடுவதற்கு முன்பு தாவீது ஆடுகளை உண்மையுடன் மேய்த்தான். அவர் ஆடுகளை சரியா மேய்த்ததுனாலதாங்க ராஜாவின் கிரீடம் அவரை சூழ்ந்து. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னங்க சொல்லுங்க? எமின் பிரதர் சொல்லுங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? சேம்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஆடுகளை மேய்ப்பது. நம்ம ஆடுகளை மேய்க்க முடியாது. நம்மளுக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள். சரியான முறையிலே அதை மேய்த்து கொண்டு போகும் பொழுது அவர்கள் உலகத்துக்கு ஒரு சாட்சியாய் திகழ்வார்கள். இன்னைக்கு நம்ம வெளியே போய் ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், ஜெபிக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க அவங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பேசுறத கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ப்ரே பண்றத கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாம் இந்தியர், சீனவர்கள். நீ மத குடும்பத்தை சரியா நடத்துறீங்க? உனக்கு மனைவி சரியா இருக்கா? உன் பிள்ளைங்க சரியா இருக்காங்க? நம்ம நல்ல எண்ணத்துல போய் ஜெபிக்கிறோம், சகோதரரே நீ நல்லபடியா இருக்கணும், உனக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஆனா நம்மளை சுத்தி நடக்கிறது. சோ குடும்பத்தை சரியா பொறுப்புடன் வழிநடத்த கூடிய அந்த பொறுப்புணர்ச்சி நம்மளுக்கு வேணும். பிரியமானவர்களே, தாவீதை போல அந்த ஆடை அவரை மேய்த்து கொண்டு போவதற்கு அந்த பொறுப்பு, சின்ன பிள்ளையில இருந்தே அவருக்கு அந்த பொறுப்பு. அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தகப்பனா இருந்து, தகப்பனா ஆகாதவங்க இனி புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை சரியா நடத்தி கொண்டு போகும். தகப்பனா ஆனவர்கள் இன்னமும் நம்மளுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பேர பிள்ளை எடுத்தவர்கள் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. அதுக்கு கர்த்தருக்கு சொந்தம். அவங்க அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு அந்த குடும்பம் செழிப்பா இருக்கு. அதேதான், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம சரியான விதையை போட்டு சரியா நடத்தி கொண்டு போவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் இருக்கு. தேவனின் பிள்ளை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், உலகத்தை இருப்பவனை விட என்னுள் இருப்பவர் பெரியவர். அப்படி நம்ம செழிப்பா நம்ம வெளியே திகழும் பொழுது மற்றவர்கள் நம்மளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, நம்மளுடைய சந்ததியை பார்ப்பாங்க, நம்ம குடும்பத்தை பார்ப்பாங்க. எப்படி இந்த பிரதர் இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போறாங்க, எப்படி புரிந்துணர்வா இருக்கிறாரு. ஸ்டான்லி பிரதர் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். எதை சொன்னாலும் ஆமா பிரதர், சரி பிரதர், ஓகே பிரதர், என்னால முடியாது, டக்குன்னு மூஞ்சி மாறும், அசட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பாரங்கள் இருக்கும். நம்ம போன்ல பேசும்போதே அவ்வளவு கூலா இருப்பாரு. அதெல்லாம் தெய்வீக அருள், அபிஷேகம், தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் அதை கடந்து போகும். அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம சபைக்கு ஒரு நல்ல லீடரை கொடுத்துருக்காங்க ஆண்டவர். கரத்தை கட்டி எல்லாத்தாலும் இந்த பரம பொறுப்பு எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இத்தனை பேர் வந்திருக்காங்க, அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கா. சில நேரத்துல
2-4 பேர் இருக்கும்போது அப்படி அவர் பாடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். நான் கூட யோசிப்பேன், எப்படி அவரு? அதுக்கெல்லாம் உண்மையா ஆண்டவருடைய பலன். அல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமே இதுதான், பொறுப்புணர்வு, பொறுப்புணர்ச்சி. அது இருந்தா அவருக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே பொறுப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பொறுப்பில்லாத அதிகாரம் தவறான ஆட்சியாக மாறிவிடும். பிரியமானது, இன்னைக்கு நம்ம பொறுப்புள்ளாதவர்களாக இருந்தால் நம்மளால நம்மளுடைய வம்சத்தை, நம்மளுடைய சந்நிதியை சரியா கொண்டு போக முடியாது. ஆமென். வேலை இடத்துலயும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதை சரியா நடத்தி கொண்டு போகும். யாருடைய கம்பெனி தானே, எனக்கு என்ன, நான் சம்பளத்துக்கு மட்டும்தான் இருக்கேன், இல்லை. உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவரை கர்த்தர் நான் காண்கிறார். மனுஷன் என்ன பார்த்து புகழணும்னு நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. தேவனுடைய சமூகத்துல உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அல்லேலூயா. 3வது காரியம், கோல் தெய்வீக நியமனத்தின் அடையாளம். The rod represent divine appointment. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். என்னாகமம் 17:8. நம்பர்ஸ் chapter 17 verse 8. என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எங்கேயாவது கோல் துளிர்க்குமாங்க? சொல்லுங்க, மலருமா? நடக்கிற காரியமா இது? கரெக்டா ஆரோனின் கோல் துளிர்த்து மலர்ந்து பாதம் கனியை கொடுத்தது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? மனுஷங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது இல்லைங்க, தேவன் எழுதிட்டாருன்னா அது நிரந்தரமான அப்பாயின்மெண்ட். ஆமென். நடக்காததை நடத்துவார், சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியமாக்குவார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆவியில நிரம்பி நான் சொல்றேன், சில பேருக்கு வேலை இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு சரீரத்துல பிரச்சனை இருக்கலாம், மருத்துவர் கைவிட்டு இருக்கலாம், முதலாளி இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை, நீ ஊருக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம், குடும்பத்துல ஒட்ட முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம், இதோட முடிஞ்சிட்டுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனின் கோல் துளிர்த்தது போல் உன் வாழ்க்கை இது முதல் துளிர்க்கப்படும். விசுவாசம் வேணுங்க. நம்ம எல்லாரும் மனுஷனை தேடி போய்கிட்டு இருக்கோம். மனுஷன் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பான், மனுஷன் நம்மளை ஆதரிப்பான், மனுஷன் உங்களை ஆதரிக்க மாட்டான். இன்னைக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு பலம் இருக்கு, உங்களை வேலையில பயன்படுத்துவதற்கு. நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டீங்கன்னா வேலையில இருந்து தூக்குறது தான் மனிதன். தேவன் அப்படி அல்ல. தேவன் கொடுத்த வேலை கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் மற்றவர்களிடம் சுவிசேஷத்தை சொல்லுவது. என்ன நடந்தாலும் சரி, தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே துளிர்ச்சி உண்டாகும், ஒரு மலர்ச்சி உண்டாகும், அந்த பாதம் கனியை கொடுக்கும். அல்லேலூயா. உயிரற்ற கோல் உயிரின் அடையாளமாய் மாறினது போல் உங்க வாழ்க்கையில உயிரற்று போன சில காரியங்கள் இந்நாளிலே மலரப்போகுது. கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் நல்லவர். தேவன் ஒருவரை நியமிக்கும் போது அவரை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களை ஒரு உயர்வுக்கு கொண்டு போகும் பொழுது முதலாவது உங்களை உறுதிப்படுத்த சில காலகட்டத்தை கடந்து போக செய்கிறார். அதை கடந்து போகும் பொழுது கடினமா தான் இருக்கும். ஆனா அந்த உச்சியை தொட்டு நீங்க நிற்கும் பொழுது வித்தியாசமானவர்களா இருக்கிறீங்க. மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது, இவரா, இந்த பிரதரா, எப்படி இருந்தார், இப்படி மாறிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாழ்க்கையில். இதெல்லாம் நடக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பணும், விசுவாசிக்க. சிலவங்களுக்கு எல்லாம் இருக்கு, விசுவாசம் ரொம்ப பரவாயில்ல. ஏன் சொல்லுங்க? லெஃப்ட் பாருங்க, லெஃப்ட்ல யார் நிக்கிறா? சாத்தான்.
யாரும் அதை சொன்னாங்க, காதல் வந்துச்சு. ரைட்ல பாருங்க யார் நிற்கிறா? தூதர். அப்ப இந்த 2 பேர் மத்தியில நம்ம நடுவில் நிற்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா பாசிட்டிவ், ஒரு பக்கம் பார்த்தா நெகட்டிவ். அப்புறம் என்ன யோசிக்க தோணும்? அப்ப எங்கதான் பாஸ்டர் பார்க்கறது? யாரையும் பார்க்கறது, ஆண்டவரை பார்க்கறது. நம்ம பண்ற தப்பே அதுதான். இப்படி பார்க்குறது, அப்படி திருப்பி அப்படி பார்க்கறது. அப்புறம் எங்க வளர்ச்சி வருது? வேறு வளருது இல்ல, கீழே இருந்து மண்ணில இருந்து தானே வளருது. அது எங்கேயாவது லெஃப்ட் ரைட்னு பாக்குதா? சொல்லுங்க. அது பாட்டு இப்படி நடந்து நேரா போயிட்டு இருக்கு மேல. அதனாலதான் அதுக்கு வளர்ச்சி. அதுல தூவப்படுற சில கற்கள் எல்லாம் பாருங்க, அது என்னவாகுது? ஒண்ணு இங்க விழுந்து இப்படி போயிருது, இல்ல அங்க விழுந்து அப்படி போயிருது. அதுல வளர்ச்சி. கிளைகள் மாறி இருக்கும், எங்கேயுமே பார்க்காம நேரா போகும். அல்லேலூயா. வேதாகமத்துல நாம் ஆராயும் ஒரு பெரிய உண்மையை காண்கிறோம். மோசேயிடம் ஒரு கோல் இருந்தது, ஆமென். ஆரோனிடம் ஒரு கோல் இருந்தது, ஆமென். தாவீதிடம் ஒரு கோல் இருந்தது, ஆமென். ஆனால் அவர்கள் வரலாற்றை மாற்றியது அந்த கோலா. இன்னைக்கு நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க. அவங்கனால நம்ம உயரப்படவில்லை பிரியமானவர்கள். நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நம்மளை சுத்தி உள்ளவர்கள் அல்ல. நம்ம பொதுவா சொல்ல, இந்த பிரதர்னால தான் நம்ம வந்தோம், குடும்பம் நம்ம ரொம்ப பலப்படுத்தி கொண்டு வந்துச்சு. அந்த உண்மை என்னன்னா, ஆண்டவர் அவர்களை அனுப்பினார், நான் தான் நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்ம அதை மறந்துடுறோம் சில நேரம். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். டக்குன்னு விட்டுறோம், இவங்கனால தான் நம்ம இங்க வந்தோம், இவங்கனால தான் நம்ம நல்லா இருக்கோம். பொதுவாக நான் சொல்றேங்க, போதகராக இருக்கிற நானே நான் சொல்றேன், போதகர் எனக்கு ஜெபிக்கிறனால தான் நான் நல்லா தயவு செய்து யாருக்கையும் சொல்லிடுறேன். தேவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரணம். நான் ஒரு கருவி, தேவன் பயன்படுத்திக்கிற ஒரு கருவி, அதோட முடிஞ்சிச்சு. இந்த கருவியை வைத்து ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரே தவிர நம்ம நன்றி சொல்லணும்னா அவருக்கு மட்டும்தான் சொல்லணும். நம்ம காரியங்கள் எல்லாம் தேவனால் தான் சாத்தியமாகப்பட்டது. அல்லேலூயா. கோலில் வல்லமை இல்லை, அதை பயன்படுத்திய தேவனிடத்தில் தான் வல்லமை இருக்கிறது. இந்த தேவன் மோசேயிடம் கேட்ட அதே கேள்வி உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். உன் கையில் இருப்பது என்ன? இருக்கா? கோல் இருக்கா? இல்ல கோல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? தமிழ் வார்த்தைகள் நிறைய மாறலாம் பிரியமானவர்களே. என் கையில கோல் இருக்கு பாஸ்டர். இந்த பக்கம் திரும்பி கேளுங்க, நான் கோல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். இவங்க பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிறது இங்க சொல்லிட்டு இருக்க. உன் குடும்பமாக இருக்கலாம், உன் கையில் இருப்பது உன் கோல், உன் குடும்பமாக இருக்கலாம். உன் குடும்பத்தை நீ பலப்படுத்தி அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு அவர்கள் கோலாய் மாறலாம். அல்லேலூயா. உன் மனைவியாக இருக்கலாம், உன் மனைவி ஒரு கோலாய் மாறலாம். ஆமென். மோசே எடுத்து, எனக்கு சிறுபுதான், மோசே அந்த கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்தை அடிக்கும் பொழுது என்னாச்சு? இன்னைக்கு நம்ம மனைவியை எடுத்து செங்கடலை பிளக்க முடியுமா? யார் சொன்ன முடியாது. எடுத்து அடிக்க வேணாம், அவங்க வாயை திறந்தா போதும், செங்கடல் தண்ணி ரிவர்ஸ்ல ஓடிடும். சில நேரத்துல நம்மளுக்கு அப்படிப்பட்ட மனைவி தேவை. நம்ம ஒரு ஊழியத்துல இருக்கும் பொழுது, நம்ம சில காரியத்தை கடந்து செல்லும் பொழுது அமைதியா இருந்தா பிரயோஜனம் அல்ல. அதிகாரம் உள்ள மனைவி. அல்லேலூயா. பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் ஒரு கோலாய் மாறணும். அப்பதானே ஒரு தகப்பனா நம்ம இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு ஒரு சாட்சி. தேவன் நம்ம கிட்ட பிள்ளையை கொடுக்கும் பொழுது உன் பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், we are just a guardian. அவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கணும். அது தேவனுடைய பிள்ளை. என் மகளை நான் என்னைக்குமே அதான் சொல்லுவேன், இது தேவனுடைய பிள்ளை. I am just a guardian. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஏன் பிள்ளை நான் கொண்டு வந்தேன்னா ஆண்டவரை நான் 2வது இடத்துல வைக்கிறேன். அவர் கொடுத்த பிள்ளை, இது அவருடைய பிள்ளை, பாதுகாப்பதற்கு தான் நான் இருக்கேன். ஆமென். தேவனுக்கு திரும்ப அதை கொடுக்கும் பொழுது ஒரு கோலாய் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஊழியமாக இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியம். இன்னைக்கு பிரதராக உட்கார்ந்துருக்காரு, இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவர் ஒரு போதகராக நின்று சுவிசேஷம் சொல்றதுக்கு பயன்படுத்தலாம்.
யாரை வேணாலும் ஆண்டவர் எழுப்பணும். அல்லேலூயா. தொழிலாக இருக்கலாம், இன்னைக்கு தொழில் இல்லாம இருக்கிறவர்கள் நாளைக்கு தொழிலதிபர்களாக இருக்கலாம். எப்படி வேணாலும் வாழ்க்கையை மாறும், சூழ்நிலைகள் மாறும். வாழ்க்கை ஒரு வட்டம். இன்னைக்கு நம்ம கீழே இருப்போம், நாளைக்கு மேல போவோம். That is all life. அல்லேலூயா. செல்வாக்காக இருக்கலாம். செல்வாக்குன்னா என்ன பாஸ்டர்? பணக்காரனா, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும். நம்மளுக்கு வேண்டியது ஆண்டவர் கொடுப்போம். நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்தா அதை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவும். ஆமென். அழைப்பாக இருக்கலாம். அழைப்பே ஒரு கோல் தான். என்ன அழைப்பு பாஸ்டர்? எது வேணாலும் இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு தொட்டு ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு, அதை செய்யறதுக்கு மனசு வேணும். நான் செய்யலாமா? நான் ஜெபிச்சா சரியாகுமா? கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில கோல் வராது. அந்த கோலை எடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதம் இருக்காது. மோசே அப்படித்தானே யோசிச்சுட்டு நின்னாரு. நான் செஞ்சா நடக்குமா? நான் அடிச்சா அது இதாகுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சொன்னதை செய், சொல்றத செய், அவ்வளவுதான். கீழ்ப்படிதல் வேணும். உன்னிடம் இல்லாததை பார்த்து கவலைப்படாதே பிரியமானவர்களே. நீ இழந்ததை பார்த்து அழுகாதே. தேவன் உன் கையில் வைத்திருந்ததை பார். உங்க கையில வைத்திருக்கிற காரியத்தை மட்டும் பார். தேவனிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கோல் செங்கடலை பிளந்தது. தேவனிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கோல் ராட்சகர்களை வென்றது. தேவனிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கோல் துளிர்த்து கனியை கொடுத்தது. தேவன் சிறந்த கோள்களை தேடவில்லை பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்களை தேடுகிறார். ஆமென். தேவனிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும். இன்னைக்கு நீங்க தேவன் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே உங்களால மாற்ற முடியும். ஒரு குடும்பம் ஒரு சபையை மாற்ற முடியும். ஒரு சபை ஒரு நகரத்தை மாற்ற முடியும். ஒரு தேவ பக்தி உள்ள தலைமுறை ஒரு தேசத்தையே மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்று எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு கோலாய் இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற வார்த்தை சங்கீதம் 23:4 என்னைக்குமே நம்ம இருதயத்துல நிலைப்படுத்தி வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை எங்க போகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சோர்ந்து போவதற்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவது தேவன். நம்ம சொன்ன மாதிரி தான், நான் என்கிற வார்த்தையை தூக்கி போட்டு நான் என் பிசினஸ்ல அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்காரு. வேற யாரும் என் தேவன் தான். என் காடியில செல்லும் பொழுதும் சரி, பக்கத்துல என் தேவன் என் பக்கத்திலே இருக்கிறார் எனக்கு ஒரு உணர்வு. என் பிசினஸ்ல கூட நான் சில நேரத்தில் ஏதாவது பேசி சில விஷயங்கள் நடக்கிறோன்னா சைலண்டா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். சில அப்படியே பார்ப்பாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யும்? அப்பா, எனக்கு இது புரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மனைவி கிட்ட கூட ரொம்ப நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். என் தேவனோடு மட்டும்தான் இணைந்து நிற்பேன். அப்படி பேசும் பொழுது அந்த குரல், இன்னைக்கு காலையிலேயே அவருக்கு மெசேஜ் போட்டேன், பிரதர், ஆண்டவர் வார்த்தை நீ வெளிப்படுத்து. இந்த மாதிரி சில காரியங்கள் ஆண்டவர் உங்களையும் வச்சு பயன்படுத்துவார். முதலாவது ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஒரு கோல் என்கிறதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை வைத்து பல அற்புதங்கள் செய்வார். ஆமென். அல்லேலூயா.